என் அன்பு ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சின்னுவாங்க. உற்சாகம் தரும் குரு பெயர்ச்சி. உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் கடகத்துக்கு வரார். கேதுவோட சேரப் போறார். அப்ப எனக்கு எப்படி சார் இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு ஆசை தானங்க. குரு பெயர்ச்சி வந்தா கல்யாணம் நடக்குமா? வீடு கட்டலாமா? குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகுமாவா? இப்போ சனீஸ்வரர்னாலே ஒரு பயம். குரு சுபர். சுபத்தை தருவாரா? அதை சொல்றது தானே இந்த குரு பெயர்ச்சி. உற்சாகம் தரும் உச்ச குரு எப்படிப்பட்ட பலன் தருவார் அப்படிங்கிறத 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களோட சொல்லியிருக்கேன். வாங்க அத்தனை பேரும் அதை பார்ப்போம். மீனராசி நேயர்களுக்கு 2026 உச்சம் பெற்ற குரு உற்சாகத்தை தருமா அப்படின்னா பிரமாதமாக இருக்கும். சார் கரெக்டாக பார்த்து சொன்னீங்களா? ஜென்மத்தில் சனி இருக்கார், ஜென்மத்திலேயே செவ்வாய் இருக்கார், அப்படியே உற்சாகத்தை தருவார். அவசரப்படுறீங்க சார் நீங்கள். இல்லைங்க, தப்பான ப்ரெடிக்ஷன் கிடையாது. உங்கள் வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் இருந்து 9ஆம் பார்வையாக பார்க்குறார். குருவுக்கு தான் இருக்கும் இடம் பலம் இல்லை, பார்க்கும் இடம் பலம் அதிகம். அதனால் 9ஆம் பார்வையை பார்க்குறார் சார். ஓடியவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னுவாங்க. உங்களுக்கு 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு, அள்ளி தரப்போகிறான். உற்சாகம் கரை புரண்டு ஓடும். 7.5 சனியாக இருந்தாலும் சில நேரங்களில் 7.5 சனியில் கொடுக்குற அந்த சொத்து இருக்குது பாருங்க, பயங்கரமான ஸ்திர சொத்தாக சேர்ந்துடும். 7.5 வருஷம் போய் திரும்பி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சொத்துக்கள் உங்களுக்கு சேர்ந்துருக்கும். உடம்பு ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும், பயணத்தில் கவனமாக இருக்கணும், இரவு பயணத்தை தவிர்த்தணும். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும். அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கடன் கொடுக்கறது போகிறது, கடன் பிஸ்னஸ் பண்ணுறது, கேபிட்டல் பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லை ஷேர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மெட்டலில் போடாதீங்க. அதே நேரத்தில் மிட் கேப் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஷேர்ஸை வாங்கி சின்ன சின்னதாக ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கிடச்சிதுன்னா அதோட தூக்கி போட்டு வெளியே ஓடி வந்துடுங்க ஒரு வருஷத்துக்கு. அதே நேரத்தில் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இந்த 7.5 சனியில் தான் கல்யாணம் ஆகும். குரு பலன் பார்க்குறாரு. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிட்டும். வீடு வாசல் மனைவி எல்லாமே உங்களுக்கு சுபபலனாக கிட்டும். நீங்கள் ரொம்ப எளிமையானவர். அதே நேரத்தில் எல்லாரும் எளிமையாக நம்பிடுவீங்க. நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். அது உறவுகளால் இருக்குமா நட்பால் இருக்குமா அப்படின்னா 2 பேராலே இருக்கும். அதனால் உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள். அதே நேரத்தில் புதிய புதிய தொழில்கள் உங்களுக்கு அமையும். ஒர்க்கிங் பார்ட்னராக சேருங்க. வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஓசிலேயே கிடைக்கும். அதெல்லாம் போயிட்டு வாங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு மனசில் அப்படியே பிரமாதமாக படியும். நல்லா படிப்பீங்க. சைடில் ஏதாவது சின்ன சின்ன படிப்புகள் படிச்சிங்க. இப்போ +2 படிச்சுட்டு இருக்கீங்க, ஃபைனல் எக்ஸாமுக்கு அப்படின்னா கூட அடிஷ்னலாக ஏதாவது படிச்சிங்க. அதே மாதிரி எம்டி படிக்க போகிறீங்க, எனக்கு நீட்டில் பாஸ் பண்ணுவேனா சார், 7.5 சனின்னு எல்லாரும் பயமுறுத்துகிறாங்களேனா கிடைக்கும். வீடு கட்டுறது பாதியில் நிறுத்திட்டு இருக்கேன் சார், அதுக்கு என்னன்னா வாஸ்துவில் ஏதாவது பிரச்சனையான்னு பார்த்து சனீஸ்வரருக்கு சில தான தர்மங்கள், உடல் ஊனமுற்றவர்களுக்கு சில தான தர்மங்கள், தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தீங்கன்னா சரியாக போயிடும். இல்லை அந்த மனையில் மாடு இரவில் அங்கே தங்க வச்சு பசு மூத்திரமும் அதனுடைய சாணமும் அதில் தெளிச்சிட்டு கலந்து தெளிச்சிங்க அப்படின்னாலே அந்த வாஸ்து தோஷம் போகும். தடைப்பட்ட அந்த பில்டிங் ஒர்க்கு நல்லபடியாக நடக்கும். தடைப்பட்ட திருமணத்திற்கு உங்கள் ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குதுன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான தர்மங்கள், யாகங்கள், ஹோமங்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு அதிகமான உற்சாகம் தரக்கூடிய சுப பலன் கிடைக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும்? சார் இதை விட ஒரு பெஸ்ட்டு காலம். பஞ்சமஸ்தானம் 5ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்ற குருவும் 18 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஞானகாரகன் கேதுவும் மீண்டும் கிடைக்குமா சார்? ஆகவே காசி, கயா, ராமேஸ்வரம் போயிட்டு நீங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. இவ்வளவோ செலவு பண்ணுறீங்க சார், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக
200 புடவை கொடுக்கணும், 400 வேஷ்டி 5 வேஷ்டி கொடுங்க, 5 புடவை கொடுங்க, நிம்மதியாக கொடுங்க. எதையும் ஒத்தையாக கொடுக்காதீங்க, ரெட்டையாக கொடுங்க. மஞ்சள் குங்குமம் வச்சு ஜம்முன்னு அன்னதானம். நான் பாக்கெட்டில் வாங்கி கொடுத்தேன் சார். அந்த பாக்கெட்டே திரும்பி திரும்பி வந்துக்கிட்டு இருக்கோம். அன்னம் கொடுத்தா வயிறு நிறையணும், அங்கம் வாழ்த்தினம். அப்படிப்பட்ட அன்னதானம், வஸ்திரதானம். என் தாயார் விசாலாட்சுமியை போய் பார்த்துட்டு வாங்க. விசாலாட்சியினுடைய அருட்பார்வை உங்களுக்கு கிடைச்சதுன்னா உற்சாகம் மட்டும் இல்லை, கங்கையே கரை புரண்டு வந்து உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி வெள்ளத்தை தரும். புஷ்கரம் அப்படின்னு இந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் குரு மாறும்போது, ஒவ்வொரு ராசிக்கு போகும்போது ஒவ்வொரு புண்ணிய நதியில் போய் குரு இருக்கிறதா ஒரு ஐதீகம். அந்த மாதிரி கடகத்துக்கு குரு போகும்போது புஷ்கரம் எங்கேப்பா அப்படின்னா யமுனா நதியில். இந்த யமுனா நதியில் இந்த வருஷம் நம்ம தீர்த்தம் ஆடினா மகா புண்ணியம். உச்சம் பெற்ற குருவனுடைய முழு பலனும் நமக்கு வந்து சேரும். நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, அங்கே போய் இந்த பரிகாரம் பண்ணுங்க, ஆலங்குடி போங்க, திருச்செந்தூர் போங்க அப்படின்னு அந்தந்த பரிகாரம் எவ்வளோ. ஆனால் பிரபஞ்சத்துக்கே மிகப்பெரிய லாபத்தையும் சந்தோஷத்தையும் சுபர் இல்லையா, குருனாலே சுபர். சுபர் அப்படின்போது என்ன நமக்கு ஏற்படும்? கல்யாணம் பண்ணுறது, குழந்தைங்க பெற்றுக்கிறது, வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது, நிறைய பணம் சம்பாதிக்கிறது, கடன் தீர்றது, வியாதிகள் போகிறது, மருத்துவ செலவு குறையிறது. இப்படி சுப பலன் தானே. அதனால தானே அந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு உத்வேகத்தோடு நம்ம டிவியில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம். என் ராசிக்கு எப்படி சார் இருக்குன்னு பார்க்குறோம். இந்த யமுனை நதியில் தீர்த்தம் ஆடிட்டு புஷ்கரம் நம்ம இந்த ஆண்டு வந்து குரு பெயர்ச்சியை கொண்டாடினோம் அப்படின்னா இந்த வருஷம் முழுவதுமே சுப பலன் அதிகமாக இருக்கும். குரு யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார் சார். அவர் கெடுதல் செய்ய தெரியாது, நல்லது தான் செய்வார். அதே நேரத்தில் எல்லாருக்கும் திருமண வாழ்க்கையும் குழந்தை பாக்கியமும், வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம் அப்படின்னா என்ன உங்களுக்கு கிடைக்கும்? வருமானம் வரப்போகுதுன்னு தெரியுது. வேலைவாய்ப்பு கிடைக்குமா சார்? யூஎஸ் சுத்தமாக மூடிட்டானே சார், எங்களுக்கு விசா கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். அந்த நாடு இல்லைன்னா இன்னொரு நாட்டுக்கு போகிறோம். புதுசாக எதுனா தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட இது நல்லாயிருக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது ஒரு நல்ல நல்ல புது புது படிப்பு, லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் நிறைய இன்னோவேஷன், அதில் வந்து மேற்படிப்பு. அதே மாதிரி நீட் எக்ஸாம் பண்ணுறவங்க வந்து எம்டி பண்ணுறவங்க புது விதமான படிப்புக்கு தயாராகுங்க. அது ஏஐன்னு நீங்கள் சொல்லலாம். ஏஐயை விட இன்னும் அதிக டெக்னாலஜி உள்ள படிப்புகள்லாம் வரப்போகுது. ஒரு பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும், பொருளாதார வீழ்ச்சியும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு வைப்ரண்ட் லெவல் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு வருமானம் வராமல் இல்லை சார், வருமானம் வருது, ஆனால் நிரந்தரமாக வருமா? அதே நேரத்தில் விரயத்தை கட்டுப்படுத்தலாமா அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. இந்த கடக உச்ச குரு அப்படிங்கிறவர் இந்த வருஷம் குரு தான் ராஜா. குரு ராஜாவாக இருந்து உச்சம் பெற்ற குருவாக இருந்து தீர்த்தமாடினால் கேது போய் கலக்கிறார். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம டிவியில் நம்ம யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா ஞானகாரகன் கேது வந்து கூட இருக்கான் சார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். யாரும் கேட்கவும் மாட்டேன்றீங்க. அதனால என்ன சார் இருக்கு, கேது வந்தால் வந்துட்டு போகிறாரு, வரும்போது பார்த்துக்கலாம். கடகராசிக்கு 7ஆம் வீட்டில் மகரத்தில் வந்து ராகு. இந்த ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுப்பான். கடகத்துக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே. ராகு கேது சமசப்தமாக பார்வையாக எப்பவும் இருப்பாங்க. உச்சம் பெற்ற குரு பார்த்தா கூட நவ கிரகங்களில் மிக பலம் பெற்றவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு தான். ஆகவே ராகு வந்து சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு ஏஐ வந்துடுச்சிங்களே சார், அதனால் சாஃப்ட்வேர் படிக்கலாமா, இல்லை கம்முன்னு நான் அக்கௌண்ட்ஸில் போயிட்டுமா சார் அப்படின்னா, ஏஐ வந்தால் கூட சரி, ஒன்றும் பாதிப்புலாம் வராது. நீங்கள் தயவு செஞ்சு அதை மனசில் வச்சுக்கிட்டு பயப்படாதீங்க. நான் இது படிச்சிட்டேன் சார், சாஃப்ட்வேர் படிச்சிட்டேன், ஏஐ அப்டேட் ஆகட்டுமானா அப்டேட் பண்ணிங்க. இன்றைக்கி கூட நாங்கள் ஜோதிடம் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், டெய்லி படிக்கிறோம். அப்டேட் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால்
இந்த ஏஐ மட்டும் இல்லை, இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தால் கூட நீங்கள் படிங்க. இந்த ஏஐ வரும்போது வேலை வாய்ப்பு போகுமானா போகாது. இதை விட இன்னும் அதிக வாய்ப்பு உள்ள சந்தர்ப்பங்கள் கூட சூழ்ந்து வரும். இந்த சூழ்ந்து வரும்போது அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னா உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணோம். அந்த குரு உங்களுக்கு சந்திரனது வீட்டில் போய் உச்சம் பெறுவது, ஞானகாரகனோட இருப்பது அற்புதமான பலன். ஆன்மீக ரீதியான என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷ பலன் தரும். ஞானகாரகனுடைய குரு உச்சம் பெற்று 18 வருடங்களுக்கு ஒரு முறை கேதுவும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்தில் குருவும் சேர்றதுங்கிறது அபூர்வ சந்திப்பு. 21 தலைமுறைக்கு நீங்கள் அந்த பிண்டம் கொடுக்கணும். அந்த பிண்டம் கொடுக்குற பாக்கியமே மகாபாக்கியம். சார் பணம் வேணும், பட்டம் வேணும், வீடு வாங்கணும், வசதி வேணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பண்ணணும், இதெல்லாம் கரெக்டு. ஆனால் இந்த பிண்டம் கொடுக்கறது, மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ஒரு சில அபூர்வ காலங்களில் மூதாதையர்களுக்கு சந்தோஷமும், அதனால் அவங்க இறைவனிடத்தில் கையேந்துவார்கள். என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள், என்னுடைய பேரன் பேத்தி நல்லா படிக்கணும், அவங்களுக்கு நல்லா வரணும், சந்தோஷமாக இருக்கணும். எப்போ? அவங்களுக்கு அந்த தாகமும் உணவு பிரச்சனையும் இல்லாத இருக்கும்போது. நீங்கள் அந்த பிண்டம் கொடுக்கும்போது 21 தலைமுறைக்கு அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஆகவே தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பொது பலனில் எனக்கு பணம் கிடைக்குமா, பட்டம் கிடைக்குமா பார்க்குறேன் நீங்கள் அதுவும் பாருங்கள், நான் வேண்டான்னு சொல்லலை. அதே நேரத்தில் இந்த புண்ணியத்தையும் நீங்கள், சார் நான் கடகராசி மட்டும்தானா, மேஷ ராசி மட்டும்தானா, 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசியா, நான் இந்த நட்சத்திரமாச்சே, நமக்கு நிறைய சந்தேகம். சந்தேகத்தெல்லாம் விட்டுருங்க. 27 நட்சத்திரம் 12 ராசிக்காரர்களும் நான் சொன்ன அந்த பலன் செஞ்சீங்கன்னா இதுவே ஒரு மிகப்பெரிய பரிகாரம். பக்கத்துலேயே டெல்லியில் யமுனையில் குளிச்சுட்டு வாங்க. அந்த குளியலுங்கிறது புஷ்கரம் அப்படிங்கிற பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.